பிள்ளை கல்லுட்டு போய் ஜாக்கிரதை. பங்குனி உத்தரத்திலே திதியில பிறந்தவர். தூக்கி வித்தா திதி. தூக்கி வித்தா தூத்தி சித்தாதி திதி வராதுங்க. அப்பேற்பட்ட திதியிலே பிறந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னனோ என்னுடைய பாட்டனா. அர்ஜுன மன்னனுக்கும் பாஞ்சாலியும் தாங்க உங்களுக்கு உருத்தான தாத்தா பாட்டி. அப்படியா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா யார் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன உங்க ஓய உங்க அம்மா நாங்க கேட்டேன். அப்படி கேட்க மாட்டேன். அதுதான் அதாவது உங்க அப்பா அம்மா அதாவது விதை இல்லாமல் செடி வருமா? வராது. மேகம் இல்லாம மழை வருமா? வராது. அந்த மாதிரி உங்களை நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை பெத்தது யார்? இவ்வளவு அறிவா பேசுறீங்க. வயிற்றுக்கு என்ன திங்கிற? பண்ணி பீங்க. பண்ணு டீங்க. அப்பேற்பட்ட என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தை யார்? என்னுடைய அன்னையோர் ஆலயம். அது ரஜினி படமா? அதுலடா நான் குடியிருந்த கோவில். அது எம்ஜிஆர் படம். தம்பி சொல்லப்பா. மிமிக்ரி எல்லாம் பண்றேன். இல்ல எம்ஜிஆர்னா அப்படிதாங்க. என் தாய். அது யார் படம் தெரியலையா? தெரியாது. யாரு படங்க? சொல்லுகிறேன். பச்சைமாத தாக்கு மந்தி நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறியா? சீசன் தானே, நெல்ல இருக்கிற சீசன் தானே. அதுலடா கண்ணே, நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன். சரி பரவாயில்ல. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தில ஏக்கமா?
ஏய் சந்தேகம்டா. என்ன சந்தேகம்? இளவரசர் வந்தாரு, எப்படி பிரமாதமா உட்கார்ந்து ஆடினாரு. உட்கார்ந்து ஆடினாரு. ஆமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நீயும் கூடவே உட்கார்ந்து ஆடின. ஆமா, அதனால ஆடிட்டேன். சரி, போனா போயிட்டு போகுது. இருந்தாலும் உனக்கு அறிவு இருக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அறிவா? ஆமா. ஆட்ட ஆடுற, பாட்டு பாடுற, எல்லாம் பதில் சொல்றேன். ஆமா. ஒரு 2 கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் நீ சரியா சொல்லிவிட்டாய். உட்கார்ந்து ஆடினான் இல்ல, உட்கார்ந்து பாக்கலையா? ஆடிட்டா பாட்டு அது தகுதி இல்ல. பாட்டெல்லாம் பாட மாட்டேன், வாய்க்கு வந்ததுதான் பாட்டு. அதனால ஆட்ட ஆடிட்டு சரி சரி, பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு அறிவு இருக்குதான்னு ஒரு சந்தேகம் எனக்கு. நீ கேள்வி கேக்குற. ஆமா, பதில் கரெக்டா சொல்லணும். சரி, ரைட். சரியா? நீ கிளவி. நான் கிளவியா? நீ கேளு. அதாவது ஒரு 8 முட்டை வாங்கணும்னா, ஒரு 8 முட்டை. ஆமா, சரி. கோழி முட்டை ஒரு 8 முட்டை வாங்கிட்டு வந்தேன். 8 முட்டை. ஆமா. அதுல 2 முட்டை உடைஞ்சு போச்சு. 2 முட்டை உடைஞ்சிருச்சு. ஆமா, சரி. 2 முட்டை தின்னுட்டேன். சரி. 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 முட்டை சமைச்சிட்டேன், 2 முட்டை தின்னுட்டேன். ஆமா, சரி. 2 முட்டை உடைஞ்சு போச்சு. ஆமா, மீதி எத்தனை முட்டை இருக்கும்? 2 முட்டை இருக்கு. எப்படி 2 முட்டை இருக்கும்? மொத்தம் 8 முட்டை. ஆமா, 2 உடைஞ்சு போச்சு. உடைஞ்சது 2 சமைச்சிட்டேன். ஆமா, 2 சாப்பிட்டேன். ஆமா, 8ல 6 போச்சுன்னா மீதி 2 தானே? அப்படி இல்லையே, என்கிட்ட 6 முட்டை இருக்குது. அது எப்படி இருக்கும்? கூ முட்டை. கூ முட்டையா? இல்ல, எப்படி இருக்கு? என்கிட்ட இருக்குதுண்ணா. எப்படி? 6 முட்டை என்கிட்ட இருக்குது. 6 முட்டை. ஆமா, தெரியலையே. எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு 2 முட்டை உடைஞ்சதுன்னு சொன்னல. ஆமா, 2 முட்டை உடைஞ்சது. 2 முட்டை உடைஞ்சது. அந்த உடைச்ச முட்டையை 2ஆ சமைச்சேன். அந்த உடைஞ்ச 2 முட்டையை சமைச்சிட்டேன். சரி. அந்த சமைச்ச 2 முட்டையை நான் தின்னுட்டேன். ஆஹா. ஆமா, மொத்தம் 8ல 2 போன மீதி எத்தனை இருக்கும்? 6 முட்டை இருக்கும். எப்படி? அறிவாளி தானே நீ? முட்டாளு. நான் முட்டாளு. ஆமா. இன்னொரு கேள்வி கேளு. அடுத்த கேள்வி நம்பர் பாஸ். அது நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். சரி. எப்படி? நீ சொல்றத நான் சொல்லணும். கடல் அலைகளில ஒரு உரல் உருளுது, பெறலுது, தத்தலுக்கு தாளம் போடுது. சொல்லு. சொல்றா. ஒன்ஸ் மோர். கடல் அலைகளில ஒரு உரல் உருளுது, பெறலுது, தத்தலுக்கு தாளம் போடுது. கடல் அலைகளில ஒரு உரல் உருளுது, பெறலுது, ரவலுது. அவன் வாயில பேசனா வாயை உடைச்சிட்டு பேசுறான் பாவன். நாக்கு ஒரு பக்கம் நிக்குது, அது நாக்குல தான் வேலை உனக்கு ஜாஸ்தி. கடல் அலைகளில ஒரு உரல் உருளுது, பெறலுது, தத்தலுக்கு தாளம் போடுது. சொல்லு பாக்கலாம். இவனே சொல்றான். ஒரு உரல் உருளுது, பெறலுது, தத்தலுக்கு தாளம் போடுது. நீ போய் மத்தாளக்காரங்கிட்ட தாளம் போட்டு கத்துக்க, அப்புறமா நான் சொல்றேன். விடியறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். விடியறதுக்குள்ள சொன்னா உனக்கு ஒரு கிளாஸ் மோர். மோர்? ஆமா. உன் மோர்? என் மோர் எல்லாம் வேணா, கடையில ஒரு கிளாஸ் மோர் வாங்கி தரேன். சரி, நீ கேட்டா விட்டு. என்னை பெற்றெடுத்த தந்தை யாரோ அந்த தெய்வலோகத்தில் ஒரு இந்திரன் தேவேந்திரன். இந்த பூலோகத்தில் ஒரு இந்திரன் புலேந்திரன். சரி, என்னுடைய தந்தை யாரோ புலேந்திரன். சரிங்க. என்னை பெற்றெடுத்த தாய் யாரோ 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசமி நாடிகள். சரி. வாடாத பயிராக, வருத்தம் இல்லாத சுமையாக. வாடாத பயிர்னா என்ன? எப்படிங்க? பயிர் தண்ணியில கூட வாடி போயிடும். ஆமாங்க. ஆனால் 10 மாசம் 300 நாள் ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றுல சுமக்கிறாங்களே, ஐயோ அந்த குழந்தைய நம்ம சுமக்கிறோமே அப்படின்னு எந்த ஒரு தாயாருடைய முகத்திலாவது ஒரு கஷ்டத்தை நீ பாத்துருக்கிறியா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. முகம் வாடி போய் பாத்துருக்கிறியா? வாடினதே கிடையாதுங்க. கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய முகம் தான் இன்னும் பாக்குறதுக்கு முகம் மலர்ச்சியாக இருக்கும், ஒளிவா இருக்குங்க. அதுதான் வாடாத பயிராக. சரி. வருத்தம் இல்லாத சுமைனா ஒரு செங்கல் இல்ல ஒரு கருங்கல் எடுத்து உன் வயித்துல கட்டி விடுறேன், ஒரு அரை மணி நேரம் அதை வச்சுட்டு நெல்லு பாக்கலாம். முடியாதுங்க. உன்னால முடியுமா? முடியாதுங்க. ஆனால் 10 மாசம் பின்னாடி பேச 10 மாசம் அந்த தாய்மார்கள் வருத்தம் இல்லாத ஒரு சுமையாக ஆமாங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு சமம். உண்மைங்க. ஆம்பளையால அந்த வலி தாங்க முடியுமா? முடியாதுங்க. எத்தனை எலும்புகள் உடைகிற வலி ஒரு பிரசவ வலி. ஆமாங்க. எத்தனை எலும்பு? 206. எனக்கு எலும்பு உடைச்சுதாங்க பழக்கம். எலும்பு உடைக்கிற வலி பார்த்து பழக்கம். உடைச்சுதான் நீங்க 206. 208. எனக்கு 2 கம்மியா பாருங்க, உடைச்சு கழிச்சுட்டாங்க. அதனாலே அதுதான் வருத்தம் இல்லாத சுமைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. வாடாத பயிர்னா என்னைக்குமே முகம் வாடாம இருக்கும். ஆமா. மாசமா இருக்கும் போது வருத்தம் இல்லாத சுமையாக என்னை ஈண்டெடுத்து என்னுடைய தாயாரோ அம்மா 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 ஆபத்துக்காரன் வந்திருக்கா, சோறு போடுங்கம்மா. அம்மா அம்மாடா. எங்க அம்மாவை நினைச்சுக்கிறேன்டா அப்படி. அப்படியே நினைச்சுக்க. என்னை பெற்றெடுத்த தாயாரோ தாயார் கணந்தாரி.
கலந்தாரியா? காட்டுவாரி பாலக்காடு பேச்சு கேட்காத. கலந்தாரிங்க. ஆமா. குலேந்திரனுக்கும் கலந்தாரிக்கும் பிறந்த என்னுடைய பெயர் என்ன? பெயர் தெரியும் உனக்கு? உன் பேரு யாரா? உங்கள் பெயர். உன்னோட பேர் என்ன? என் பேரு என் பேரு தோல் கொடுக்குங்க. அப்படியா? ஆமா. அப்பா பேரு தொங்கு கொடுக்க. அண்ணன் பேரு? அண்ணன் பேரு வெட்ட கொடுக்க இருக்கும். ஆமா. தம்பி பேரு? எங்க தாத்தா பேரு ஜுருக்குள் கொடுக்க. ஏய் என்ன தப்பா வருது, நீ விளக்கத்தை சொல்லு. உடுக்குங்க. ஓ உடுக்கடிக்கிற. ஆமா. தோல் உடுக்கு என்ன வருது? தொங்கு உடுக்கு என் தம்பி இது. சரி சரி. அப்புறம் வெங்கல உடுக்கு எங்க அப்பாவுது. ஆமா. ஜுருக்குள் உடுக்கு எங்க தாத்தா கொஞ்சம் ஜுருங்கி போயிருக்குங்க. ஓஹோ உடுக்கை. ஆமா. அப்படி இருந்தாலும் சரி. என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? எப்படி பிறந்தவன்? எப்படி தெரியுமா? எப்படி எப்படிங்க பிறந்தீங்க? பாத்தியா தயாரா இருக்குது. கடிச்சு கூட போதுங்க. இருக்கிறத ஒன்றதான் இருக்குது. கையாண்டா அங்க வைக்கிறேன். இல்ல பொருள் பத்திரமா இருக்கணும் இல்லைங்க. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவேணி? வாங்கடா. சரிம்மா. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இன்னும் அண்ணார் ஆகிய முகேஷ் குமார் அவர்கள். யாரு? முகேஷ் குமார் அண்ணார் அவர்கள் அவர சொத்துல இருந்து நமக்காக எனக்காக 10 ரூபாயும் கோமாளிக்காக கட்டமையாக 10 ரூபாயும். நீங்க அடிக்கிற அடியில காலையில் செத்து போயிருவா? நடந்தாலும் நடக்குண்டா. இந்த சீசன்லயே உன்னை கொண்டாலும் கொண்டு போ. ஆமா. அடுத்த சீசனுக்கு போகணும். எங்க கோமாளி சரி வேடத்தை பாராட்டி அண்ணாராகிய முகேஷ் குமார் அவர்கள் எனக்கும் கோமாளிக்காக 20 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். 20 கொடுக்கு 20,000 மணியாக படந்து திருப்பதி திருவண்ணாமலை தங்க கோபுரம் இருக்கு எப்படி இன்னும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறதோ அதற் போல அவரது குடியானது வளர வேண்டும். அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். என்னுடைய பெயர் என்ன? சித்திர வடிவமுள்ள சீலன். பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற பாலன். பல கிழவி பல கலைகள் ஆயக்கலைகள் 64. சரி 64 கலைகளையும் கற்றுணர்ந்த சகலகலா வல்லவனாகிய என்னுடைய பெயர்தான் குணத்திலே சிறந்த குணசீலன். ஒருத்தர் கூட ஜெய போட மாட்டீங்களா? அவங்களுமா சம்பளம் தர நீங்க இல்ல ஆயக்கலை 64 செருக்கி விட்டுருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு இது வேணா? ஆயக்கலை 64 கற்று தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன தெரியும்? அதானே. இருந்தாலும் சரி குணசீலனாக நான் இருந்தாலும் என்னுடன் பிறந்தவர் என்னுடைய அண்ணா சின்ன அர்ஜுனன். சிறையிலே பூத்த சின்ன மலர் சின்ன அர்ஜுனனும் என்னுடைய அண்ணா. உங்களுக்கு அண்ணங்க இருந்தாலும் சரி தினந்தோறும் காலையில் எனக்கு என்ன வேலைங்க? காலை எழுவது காலை கடனை முடித்து விட்டு என்னுடைய பாட்டியாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலுடைய பாதத்தை பணிந்து விட்டு எங்களுடைய நடுவீட்டு குத்துவிளக்கு என்னுடைய மாமன் பரந்தாமன் மாயக்கண்ணன் கோபாலன் அவருக்கோ பாத பூஜையானது தினந்தோறும் செய்யணும். சரிங்க. பாத பூஜை செய்வதாக இருந்தால் சாதாரண செஞ்சா போதுமா? முடியாதுங்க. நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து வர வேண்டும். பூங்காவனத்திற்கு சென்று புது மலர்களை பறித்து வர வேண்டும். புது மலர்களை பறித்து வந்து மாலையாக கட்டி என்னுடைய மாமனுக்கு அதை அணிவித்து பாத பூஜை செய்வது தினந்தோறும் எங்களுக்கு வழக்கம். சரிங்க. அதனாலே இன்றைய தினத்திலே நந்தவன பூஞ்சோலைக்கு சென்று நறுமலர்கள் அத்தனையுமே நான் பறித்துக் கொண்டு வர வேண்டும். வருவதாக இருந்தால் தனியாவா போறீங்க? நான் தனியா போன போதுமா? போதாதுங்க. என்னுடைய புத்தி மந்திரி. உங்களுக்கு புத்தி இல்லையா? எனக்கு இருக்குதுடா. அப்புறம் ஏன் கூட வச்சிருக்கீங்க? சரிங்க. ஆமா கொடை வேணும் இல்லைங்க? இவனை எத்தனை அடிதான் அடிக்கிறது? அடிக்கிற சாட்ட அழுவுதுங்க. என்னன்னு அடிக்காதீங்க அவனை. என்ன
நேரம் இன்னைக்கு ஆமாங்க. இருந்தாலும் சரி. என்னுடைய மந்திரியாகப்பட்ட புத்தி மந்திரி சரிங்க. என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய எனக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை எடுத்து சொல்லக்கூடிய மந்திரி நீ என் மந்திரியே கிடையாது. பயவே கிடையாதுங்க. வேஸ்ட். நான் உங்களுக்கு பிடிச்ச சனிதான். அதனாலே நீங்க மந்திரி நான் அழைத்தேன் என்று அதிக சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. புத்தி மந்திரியா நாங்கள் இருவர் நாம 3 பேர் சேர்ந்து சரி அண்ணவன பூஞ்சோலைக்கு போகணும். சரிங்க. தயாராக இரு. அருவாமனையில் உட்காருங்க. மாசாவது கூத்தாடி மாப்பிள்ளை எங்கேயாவது நவந்தனியே அருவாமனையில் உட்காருங்க. அரண்மனையில் உட்காருங்க. கேளுங்க சபையார்களே, அந்த கதை அப்படியே இருக்க இப்பொழுது புத்தி மந்திரி சபை தருவார். அப்புறம் மற்ற கதை எவரால் தெரிந்து கொள்ளலாம்.